இடத்துல கலந்து வரும்படி எங்களுக்கு உதவி செய்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இப்போதும் எங்களோடு கூட நீர் பேசும்படி உம்முடைய முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வார்த்தைகளை எங்களுக்கு அனுப்பி தந்து இந்த வருடத்தின் முதல் வாரத்தில் நீர் எதை சொல்லும்படி சொல்லுகிறீரோ அதை எங்களுக்கு சொல்லும்படி நாங்கள் வேண்டுகிறோம். எங்கள் இருதயத்தையும் எங்கள் செவிகளையும் உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் திருப்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்கார்வோம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். முதல் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல். இந்த வேத பகுதியிலே எல்லாரும் அப்படிப்பட்ட புதிய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு ஒரு புதிய ஆசீர்வாதத்தோடு இந்த இடத்திலிருந்து நீங்கள் கடந்து போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நாம் இங்க இருக்கிற எல்லாரும் அப்படிப்பட்ட அபிஷேக தைலத்தால் நாம் எல்லாரும் ஊற்றப்பட்டவர்களாக இருக்க தேவன் இந்த இடத்துல பிரசன்னராகி அவர் இருக்கிறார். நாம் எல்லாரையும் தம்முடைய தைலத்தால் ஊற்றப்பட்டவர்களாக இருக்க தேவன் விரும்புகிறபடினால், அது இல்லாமல் நீங்கள் இருந்தால் உங்கள் ஜீவியத்தில் எந்தவித மாற்றமும் இருக்காது. நம்முடைய ஜீவியத்திலே மாற்றம் செய்ய வேண்டிய ஒரு புதிய அபிஷேகத்தை இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே தேவன் நாம் ஒவ்வொருவருக்கும் தந்து அவைகளை நம்முடைய சிரசின் மேலே ஊற்றி நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அபிஷேகித்து இந்த இடத்திலிருந்து அனுப்பும்படி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த தைலம் ஒரு மனுஷனை என்ன செய்யும்? இந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரே, நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா என்று சொல்கிறாரே. அப்படியானால் இந்த தைலம் ஒரு மனுஷனை என்ன செய்யும்? என்ன செய்யும்? என்ன தெரியுமா செய்யும்? ஒரு சாதாரண மனுஷனை இந்த தைலம் ஒரு வித்தியாசமானவனாக மாற்றும். ஒரு எதுவுமே இல்லாம ஒரு மனுஷன் ஜீரோவில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனை இந்த அபிஷேகம் மேலான நிலைமைக்கு அவனை கொண்டு வரும். ஒன்றுமில்லாதவனை வல்லமையுடைய ஒரு நபராக அந்த அபிஷேகம் அவனை மாற்றும். அப்படிப்பட்ட மாற்றும் சக்தி இந்த அபிஷேகத்துக்கு உண்டு. நான் விசுவாசிக்கிறேன், இந்த காலை வேளையிலே இப்படிப்பட்ட அபிஷேக தைலத்தோடு நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறார். இந்த அபிஷேக தைலத்தோடு நம் அருகாமையிலே இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே உன்னை அபிஷேகிக்கும்படியாக இந்த ஆலயத்துக்கு ஆண்டவர் கடந்து வந்திருக்கிறார். இந்த அபிஷேகத்தை இந்த காலை நேரத்திலே ஆண்டவரிடமிருந்து நீ பெற்றுக்கொண்டால் உன் ஸ்தானம் இப்ப இருக்கிறது போல கண்டிப்பாக இருக்காது. உன் ஸ்தானம் மாறும், உன் வாழ்வு மாறும், உன் நிலை மாறும். அந்த அபிஷேகம் இல்லாவிட்டால் எல்லாரையும் போல நார்மலான மனுஷனா நீ இருப்ப. அந்த அபிஷேகம் இல்லாவிட்டால் எப்படி நீங்க வந்தீங்களோ அதுல எந்த மாற்றமே இல்லாம அப்படியே போயிருவீங்க. ஆனால் அந்த அபிஷேகம் இருந்தால் நிச்சயமா வந்தது மாதிரி நீங்க போவே மாட்டீங்க. நிச்சயமாய் வந்தது போல நீங்க போவே மாட்டீங்க. அந்த அபிஷேகம் என்ற ஒன்று இல்லாவிட்டால் எப்போதும் போல ஆலயத்துக்கு வருவீங்க, காணிக்க போடுவீங்க, தசம போடுவீங்க, அப்படியே வந்த வண்ணமாக நீங்களும் 4 பாட்டு பாடுவீங்க, பிரசங்கத்தை ஏதோ கேட்பீங்க, அப்படியே போய்கிட்டே இருப்பீங்க. ஆனால் இந்த அபிஷேகம் வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, வந்தது மாதிரி கண்டிப்பா போக மாட்டீங்க. உன் சிந்தையிலே ஒரு பெரிய மாற்றம் வரும், பார்வையிலே மாற்றம் வரும், இருதயத்திலே மாற்றம் வரும், உன் ஜெபத்திலே பெரிய மாற்றம் வரும். நீ முற்றிலும்
மாறுபட்ட ஒரு தேவ பிள்ளையாய் நிச்சயமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த பரிசுத்த வேதாகமம் முழுவதும் இந்த விசேஷமான தைலத்தை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய பிரயோஜனம் என்ன, அதனுடைய நன்மை என்ன, ஒரு மனிதன் மேலே அது ஊற்றப்படும் போது அவன் அடைகிற ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இந்த வேதாகமத்தில் ஏராளமான தைலங்களை குறித்து போட்டிருக்கு. அதுல ஸ்பெஷலா ஒரு 7 வித்தியாசமான தைலங்களை குறித்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இந்த 7ம் உங்கள் வாழ்க்கையில் 7 விதங்களில் கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவருடைய செயல்பாடுகள் எத்தன்மையுள்ளதா இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் சுட்டி காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த தைலத்திற்கு இவைகள் செய்யும் செயல்களுக்காக 7 வித பெயர்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே இந்த தைலத்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இவைகளுடைய வித்தியாசமான கிரியைகளுக்காக 7 விதமான வித்தியாசமான பெயர்கள் இந்த தைலத்துக்கு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளை வரிசையாக நான் சொல்லிவிட்டு பிற்பாடு ஒவ்வொரு தைலத்திற்கும் என்னென்ன வேலை செய்யும், இது உங்களுக்கு எப்படி கிரியை செய்யும் என்பதை குறித்து இன்னைக்கு சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். இந்த தைலத்தை குறித்து பைபிள்ல ஒரு பெயர் போட்டிருக்கு, அபிஷேக தைலம். இந்த தைலத்துக்கான முதல் பேரு அபிஷேக தைலம் என்ற பெயர் போட்டிருக்கு. பின்னாடி நான் அதுக்கான வசனங்களை பின்னாடி நான் சொல்லுவேன். இரண்டாவது, இந்த தைலத்திற்கு பேரு வெள்ளை போல தைலம் என்ற பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவது, இந்த தைலத்திற்கு பரிசுத்த தைலம் என்ற பெயர் சொல்லப்பட்டிருக்கு. நான்காவது, இந்த தைலத்திற்கு ஆனந்த தைலம் என்ற பெயர் இதுக்கு வருது. ஐந்தாவது, இந்த தைலத்திற்கு பிசின் தைலம் என்ற பெயரும் பைபிள்ல போட்டிருக்கு. ஆறாவதாக பரிமள தைலம் என்கிற தைலம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஏழாவதாக நலதம் என்னும் கலங்கமில்லாத விலையேற பெற்ற தைலம் என்கிற தைலத்தை குறித்தும் நாம படிக்கிறோம். சேஷமாய் இந்த 7 தைலத்தை குறித்து பைபிள்ல நாம வாசிக்கிறோம். நமக்கு தெரிந்த தைலங்கள் பேர் சொல்லுங்க. மண்டேடி தைலம், கோடாலி தைலம், சொல்லுப்பா தம்பி. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச தைலங்கள், இதெல்லாம் தெரிஞ்ச தைலம். வேதம் ஒரு 7 தைலத்தை பத்தி போட்டிருக்கு. இந்த 7ம் சாதாரணமான காரியம் அல்ல. பரிசுத்த ஆவியானவருடைய 7 செயல்பாடுகளை இந்த தைலத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த தைல கொம்போடு கூட தேவன் நமத்திலே வந்திருக்கிறார். யார் யாரெல்லாம் பெற்றுக்கொள்ள வாஞ்சையோடு தாகத்தோடு இது எனக்கு வேண்டும் என்று கேட்டால் இலவசமாய் கிருபையினால் நீ வேண்டுகிற தைலத்தினால் உன்னை நிரப்பி தம்முடைய மகிமையை உனக்கு விளங்கச் செய்ய இந்த காலவேளையிலே அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. முதல்ல நான் சொன்னேன் அபிஷேக தைலம் அப்படின்னு நான் சொன்னேன். அபிஷேக தைலம் எங்க போட்டிருக்கு? இதை பத்தி லேவியராகமத்தின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிங்க. 21:12 பாருங்க. பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படாமலும் தன் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்காமலும் இருப்பானாக, அவனுடைய தேவனின் அபிஷேக தைலம் அப்படின்னு அப்படி கீழே அண்டர்லைன் பண்ணிக்கங்க. இந்த தைலத்துக்கு பேர் என்ன? அபிஷேக தைலம். இந்த அபிஷேக தைலம் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே என்ன மாற்றத்தை கொண்டு வரும்? இந்த அபிஷேக தைலம் கொண்டு வருகிற மாற்றம் என்ன? அபிஷேக தைலம் தயாரிப்பதற்கான 5 விதமான பொருட்களை குறித்து ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். ஒரே ஒரு சொட்டு இந்த இடத்துல அது தெளிக்கப்பட்டால் இந்த இடம் முழுவதும் அது வாசனையா இருக்கும். அப்படிப்பட்ட தன்மையுடையது. அது விலையேற பெற்ற 5 பொருட்களினால் செய்யப்பட்டது அபிஷேக தைலம். அது அபிஷேகம் பண்ணுகிறதற்கான
அதற்கு ஒழிய வேற எங்கேயும் அதை உபயோகப்படுத்த கூடாதுன்னு ஆண்டவர் திட்டமாய் கட்டளையிட்டு இருக்கிறார். இது அபிஷேக தைலம். இந்த தைலம் எப்படிப்பட்ட மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்பதற்கு ஒரு அடையாளமாக 2 ராஜாக்கள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சீக்கிரம் எடுங்க. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 முதல் 6 வசனத்தை சீக்கிரமா படிங்க. தீர்க்கதரிசியா எலிசா தீர்க்கதரிசியின் புத்திரரில் ஒருவனை அழைத்து, நீ இடை கட்டிக்கொண்டு இந்த தைல குப்பியை உன் கையில எடுத்துக்கொண்டு கிளையாத்தில் உள்ள ராமோத்துக்கு போ. அடுத்த வசனம். நீ அங்கே சேர்ந்த போது நிம்சியின் மகனான யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரர் நடுவிலிருந்து எழுந்திருக்க பண்ணி அவனை உள்ளான ஒரு அறையிலே அழைத்து கொண்டு போய். அடுத்த வசனம். தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து, உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி கதவை திறந்து தாமதியாமல் ஓடிப்போ. இது ஒரு மனுஷனுக்கு எலியா தீர்க்கதரிசி சொல்ற வார்த்தை. அவனுடைய ஊழியக்காரனை கூப்பிட்டு, நீ போ, ஒரு ஊருக்கு போ, அங்கே ஒரு இடத்துல ஒரு மனுஷன் இருப்பான், அவன் யாருடைய குமாரன், அவன் பேர் என்ன, அவனை போய் சந்திச்சு அவன் தலையில இந்த தைல குப்பிய அபிஷேக தைலத்தை ஊத்திட்டு யார்கிட்டையும் எதுவும் சொல்லாம ஓடி போயிரு அப்படின்ற ஒரு கட்டளை. அத மாதிரியே அந்த ஊழியக்காரன் வருவான். ஊழியக்காரன் வந்தா இவன் தேடுகிற மனுஷன் இவனோடு சேர்ந்து பலர் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுல போன உள்ள போனோம்னு அவன் கேட்பான். அவன் பேரை சொல்லி, இந்த போல ஒரு முக்கியமான காரியத்துக்காக நான் வந்திருக்கிறேன், நீ யாரை தேடி வந்தீர் அப்படின்னு அவன் கேட்பான். அந்த கேட்கிறவன்ட்ட சொல்லுவான், நான் உன்னை தேடித்தான் வந்திருக்கிறேன், இங்க வா அப்படின்னு கூட்டுவான். கூப்பிட்டு போய் பக்கத்துல உள்ள ஒரு ரூமுக்கு கொண்டு போவான். கொண்டு போய் உடனே தைல குப்பியை எடுத்து அவன் தலையில வார்த்து விட்டு விட்டு ஒரே அடியா வேகமா ஓடி போயிடுவான். இப்பொழுது ஓடினதுக்கு பின்னாடி இவன் முடிச்சுட்டு ஏற்கனவே பேசிக்கிட்டு இருந்தா அந்த இடத்துக்கு வருவான். அப்ப வந்தோன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க, ஒரு பைத்தியக்காரன் மாதிரி ஒருத்தன் வந்தானே, அவன் உன்கிட்ட என்ன சொல்லிட்டு போனான்? அப்ப இவன் சொல்லுவான், அவன் என்ன செஞ்சான்றத நீங்க கேட்டிருப்பீங்கல்ல, என்ன சொன்னான்றத நீங்க கேட்டிருப்பீங்கல்ல. இல்ல நான் வந்து கேட்கவே இல்லை, என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னோன்னு அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்னா, அவன் வந்தான், அபிஷேக தைலத்தை கொண்டு வந்தான், என் தலையில வார்த்தான், உன்னை அடுத்த ராஜாவாக தேவன் அபிஷேகிக்கிறான்னு சொல்லிட்டு ஓடியே போயிட்டான். இவன் சும்மா உட்கார்ந்து இருந்தாங்க. ஒரு 10 பேரோட சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு மனுஷனை அபிஷேகம் செய்யும் போது அவன் எந்த ஸ்தானத்துக்கு அடுத்த நிமிஷம் மாறுகிறான்? ராஜாவாகிய ஸ்தானத்துக்கு அவன் மாறினான். இவன் சொன்ன உடனேயே இவன் கூட உட்கார்ந்து இருந்தாங்கல்ல எல்லாரும், அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க? உடனே எல்லாரும் தன்னுடைய வஸ்திரத்தை கட்டிட்டாங்க, அவனுக்கு முன்னாடி விரிச்சிட்டாங்க. எல்லாரும் இப்படி சத்தம் கொடுக்கறாங்க, இஸ்ரவேலின் ராஜா வாழ்க அப்படின்னு சத்தம் கொடுக்கறாங்க. அது மாத்திரமல்ல, ஒருவன் எக்காலம் ஊதி அவனை ராஜாவாக, அவனை எல்லாருக்கும் முன்பாக அறியப்படுத்தினான் அப்படின்னு நம்ம பைபிள்ல நம்ம பார்க்கிறோம். இந்த அபிஷேகம் ஒரு மனுஷனை எப்படி மாத்துது பாருங்க. சாதாரண மனுஷனை ஒரு நிமிஷத்துல எப்படி மாத்துது? ராஜாவாக மாற்றுகிறது. ஒரு நிமிஷத்துல அவன் ராஜாவாக மாறினான். அதற்கு காரணம் இந்த அபிஷேக தைலம். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க வல்லமையுடையது இந்த அபிஷேக தைலம். அவன் நாம் எல்லாருக்கும் தெரியும், ஆரோன் தேவனால் ஆசாரியனாக அபிஷேகிக்கப்பட்டான். வேதாகமத்திலே 3 முக்கியமான காரியத்துக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். 1, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். 2, தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள். 3வது, ஆசாரியனாக அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. இந்த 3 காரியத்துக்காக அபிஷேகம் பண்ணினாங்க. இப்போ ஆரோன் நாம் எல்லாருக்கும் தெரியும், இஸ்ரவேலிலே ஆசாரியனாக, பிரதான ஆசாரியனாக அபிஷேகிக்கப்பட்டான். அவன் அபிஷேகிக்கப்படுவதற்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் யாருக்கா தெரியுமா? எல்லாரோடும் சேர்ந்து
செங்கல் அறுத்துக்கிட்டு இருந்தேன். எகிப்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? எல்லாரோடையும் சேர்ந்து அவனும் செங்கல் அறுத்து கொண்டிருந்தான். பித்தோம், ராமசேஸ் என்கிற பட்டணங்களை அவர்கள் கட்டினாங்க. பித்தோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தூம் என்பது எகிப்திலே அவர்கள் வணங்கி வந்த ஒரு கடவுள். அந்த கடவுளுக்கு ஒரு நாட்டை, ஒரு பட்டணத்தை கட்டுறாங்க. அதுதான் பித்தோம் என்பது. தூம் என்கிற கடவுளுக்கான பட்டணம் அது. அந்த பட்டணத்தை அவர்கள் கட்டினார்கள். இந்த வேலையை தான் அவன் செஞ்சான். ராமசேஸ் அப்படின்னா சூரியனுடைய குழந்தைன்னு அர்த்தம். சூரியனுக்கு ஒரு கடவுள், அந்த கடவுளுக்கு ஒரு பட்டணத்தை கட்டினான். இந்த பட்டணங்களை எல்லாம் அந்த ராஜா கட்டும்படிக்கு இஸ்ரவேலரை கொடுமையாய் வேலை வாங்கிய கூட்டத்தில் இருந்தவன் ஆரோன். அப்படித்தான் இருந்தான். ஆனால் அபிஷேகிக்கப்பட்ட பின்பு பாத்தீங்கன்னா, ஆசரிப்பு கூடாரத்திலே, மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கிருபாசன தண்டை போகிற பாக்கியம் இந்த ஆரோனுக்கு கிடைத்தது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க. இப்படிப்பட்ட செங்கல் அறுத்துக்கிட்டு இருந்த இவனுக்கு, இப்படிப்பட்ட வேலையை செய்து கொண்டிருந்த இந்த ஆரோனுக்கு என்ன பாக்கியம் கிடைத்தது? ஆசரிப்பு கூடாரத்திலே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போய் கிருபாசன தண்டை சேருகிற பாக்கியமும் சிலாக்கியமும் இவனுக்கு கிடைச்சதுன்னா, அது எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னா, இந்த அபிஷேக தைலத்தினாலே அவனுக்கு கிடைத்தது. இந்த அபிஷேக தைலம் இந்த காலை வேளையில உங்களில் அநேகருக்கு ஊற்றும்படியாக தேவன் நம்மத்திலே கடந்து வந்திருக்கிறார். இந்த 7 அபிஷேக தைலத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்லும் போது, நீங்கள் எல்லாரும் இந்த இடத்துல ஜெபத்தோட இந்த பிரசங்கத்தை கேட்கணும். இந்த அபிஷேக தைலம் எனக்கு வேணும் என்ற ஜெபத்தோட, வாஞ்சையோட இந்த இடத்துல இருந்தால், நிச்சயமாய் இந்த தைலத்தை உங்கள் மீது இந்த காலை வேளையிலே நிச்சயமாய் ஊற்றுவார். இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே இந்த அபிஷேகத்தால் உன்னை நிரப்பி இப்படிப்பட்ட மேன்மையான காரியங்களை உனக்கு செய்து தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்த ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். இந்த அபிஷேகம் இந்த காலை வேளையிலே நீ பெற்றுக்கொண்டால், நீ இப்படி இருப்பது போல அல்ல, நிச்சயமாய் நீ வேறு மனுஷனாய், வேறு மனுஷியாய் நிச்சயமாய் நீ மாறுவாய். நிச்சயமாய் மாறுவாய். நிச்சயமாய் நீ மாறுவாய். இந்த அபிஷேகம் என்ன செய்யும்? 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிங்க. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் முதல் வசனம் படிங்க. எடுத்து வார்த்து தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா? ஒரு மனுஷனை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணுகிறார். இப்படி அபிஷேகம் பண்ணின போது நடந்தது என்ன? இப்பொழுது 6வது வசனம் கடைசி வரி அதுல படிங்க. 6வது வசனம் 1 சாமுவேல் 10:6 கடைசி வரிய படிங்க. நீ வேறு மனுஷனாய், கரங்களை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, அபிஷேகம் ஒரு மனுஷனை என்ன செய்யும்? வேறு மனுஷனாய் அது நிச்சயமாய் மாற்றும். ஹல்லேலூயா. 1வது வசனத்திலே அவன் அபிஷேகிக்கப்படுகிறான். 6வது வசனத்திலே அவனுக்கான வாக்குத்தத்தம் என்ன? எப்போதும் போல நீ இருக்க மாட்டாய், வேறு மனுஷனாய் நீ மாறுவாய். ஹல்லேலூயா. இந்த அபிஷேக தைலம் எத்தனை பேருக்கு வேணும்னு நினைக்கிறீங்க? இந்த அபிஷேக தைலம் எத்தனை பேருக்கு நீங்க வேணும்னு நினைக்கிறீங்க? வேறு மனுஷனாய் வாழும்படி விரும்புறீங்களா? வேறு மனுஷனாய் விசேஷிக்கப்பட்டவனாய் வாழும்படி நீங்க விரும்புறீங்களா? இந்த அபிஷேக தைலம் எத்தனை பேருக்கு நீங்க வேணும் என்று விரும்புறீங்க? அப்படியே உங்க சிரசின் மேலே கை வச்சு எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். இந்த அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே. எல்லாரும் சொல்லுங்க. எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். இப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை, இப்படிப்பட்ட ஒரு வேண்டுதலை, விண்ணப்பத்தை இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே. ஒரு நார்மலான பெர்சனாக இல்ல, ஒரு வேறு மனுஷனாய், வித்தியாசமான ஒரு மனுஷனாய், தேவனுடைய மனுஷனாய் நான் மாறும்படியாக எனக்கு அப்படிப்பட்ட அபிஷேகம் வேண்டும் ஆண்டவரே. இந்த அபிஷேகம் உன்னை நிச்சயமாய் வேறு மனுஷியாய், வேறு மனுஷனாய் நிச்சயமாய் உன்னை மாற்றும். ஹல்லேலூயா. இரண்டாவது எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும், இங்கே ஒரு தைலத்தை குறித்து போட்டிருக்கு. எஸ்தர் 2:12.
எஸ்தர் 2:12 படிக்கிறோம். 6 மாதம் வெள்ளை போல தைலம் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த வெள்ளை போல தைலத்தினுடைய சிறப்பு என்ன? இந்த வெள்ளை போல தைலத்தினுடைய சிறப்பு என்ன? அங்க போட்டிருக்கு, இதனுடைய ஸ்பெஷல் சுத்திகரிப்பு. இதனுடைய ஸ்பெஷல் என்னது? சுத்திகரிப்பு மற்றும் ஜோடிப்பு. இந்த தைலத்தின் மூலமாக ஜோடிப்புக்கப்படுவார்கள், சுத்திகரிக்கப்படுவார்கள். நாம் எல்லாருக்கும் தெரியும், இதுல வருகிற முக்கியமான நபர்கள் 3 பேர் எஸ்தரின் புஸ்தகத்துல. ஒன்று அகாசுவேரு, இன்னொன்று வஸ்தி, இன்னொன்று எஸ்தர். அடுத்து இன்னொரு மனுஷன் மொர்தெகாய். இவர்கள் முக்கியமானவர்கள். அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவன் ஆமான், நாம் எல்லாருக்கும் தெரியும். இதுல 2 பெண்களை குறித்து நாம படிக்கிறோம். ஒன்று வஸ்தி, கீழ்ப்படியாமையினாலே தள்ளப்பட்ட யூத ஜனங்களுக்கு ஒப்பனையானவள் இவள். இங்க இருக்கிற அகாசுவேரு கிறிஸ்துவுக்கு அல்லது மணவாளனுக்கு ஒப்பனையானவன் இந்த அகாசுவேரு. வஸ்தி கீழ்ப்படியாமையினாலே தள்ளப்பட்ட யூத ஜனங்களுக்கு ஒப்பனையானவள். எஸ்தர் புறஜாதிகளிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட புதிய ஏற்பாட்டு சபைக்கு ஒப்பனையானவள். ஆண்டவர் உங்களை என்னையும் தம்முடைய மணவாட்டியாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். இதற்காகத்தான் அங்கே தைலம் கொடுக்கப்படுகிறது. மணவாட்டி ஆவதற்கு முன்பாக எஸ்தருக்கு எப்பொழுது இது கொடுக்கப்பட்டது? மணவாட்டியாய் தெரிந்து கொள்ளப்படுவதற்கு முன்பாக இந்த தைலம் அங்கே கொடுக்கப்பட்டது. அவர் உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இனி செய்ய வேண்டிய சுத்திகரிப்பை இந்த தைலம் உனக்கு செய்யும். அவர் உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக உனக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு சுத்திகரிப்பையும் இந்த தைலத்தால் ஆண்டவர் உன்னை சுத்திகரிப்பார், உன்னை பரிசுத்தமாக்குவார். இதன் மூலம் பரிசுத்தமாக்கப்பட்டதுக்கு பிற்பாடுதான் அவர் உன்னை மணவாட்டியாக ஏற்றுக்கொள்ள முடியும். அவர் உன்னை மணவாட்டியாக ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படியானால் இந்த தைலம் என்ன செய்யும்? சுத்திகரிக்கும், ஜோடிக்கும், மறுரூபப்படுத்தும், உன்னை புதிதாக்கும். உன்னை பார்ப்பவர்களின் கண்களுக்கு நிச்சயமா அது வித்தியாசமாய் தெரியும். வித்தியாசமா தெரியும். ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். ஏற்கனவே அந்த பொண்ணு, சின்ன பிள்ளையில இருந்து அந்த பொண்ணை தெரியும் எனக்கு. சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு தெரியும் அந்த பொண்ணை, பாப்பாவை. இப்ப திருமணத்துக்கு போயிருக்கேன். மண்டபத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அந்த பொண்ணை அழைச்சிட்டு வர்றாங்க. எனக்கு சந்தேகமாயி போச்சு, இந்த பிள்ளை தானா அது அப்படின்றது. எப்படி மாத்துறாங்க பாருங்க, எப்படி மாத்துறாங்க. அந்த பொண்ணை அடையாளம் தெரியாத அளவுக்கு என்ன செய்யறாங்க, அந்த மேக்கப் பண்றவங்க, பியூட்டி பார்லர்ல இருக்கிறவங்க அப்படியே மாத்திடுறாங்க. நிறத்தை மாத்துறாங்க, எல்லாத்தையும் அப்படியே மாத்திடுறாங்க. இதுதான் இந்த சுத்திகரிப்பு. அதை பார்க்கும்போது வித்தியாசமா நம்ம பார்க்கிறோம்ல. இந்த தைலம் உண்மையிலே தேவனால் இறக்கப்பட்டால் நிச்சயமாய் உன்னை அது மறுரூபமாக்கும். நிச்சயமாய் பார்க்கிறவர்கள் கண்கள்ல வித்தியாசமாய் அது உனக்கு தெரியும். நீ வேறே ஆள் என்று அறியத்தக்கதாக இந்த தைலம் உன்னை ஜனங்களுக்கு அப்படி வெளிப்படுத்தும். உன்னை பரிசுத்தப்படுத்தும், உன்னை சுத்திகரிக்கும், உன்னை மறுரூபப்படுத்தும். பார்க்கிறவர்கள் கண்களுக்கு வித்தியாசமாய், ஆச்சரியமாய் பார்க்கத்தக்கதாக இந்த தைலம் உன்னை வேறு மனுஷனாய், வேறு மனுஷியாய் நிச்சயமாய் செய்யும். இதற்கு நம்மை அர்ப்பணம் பண்ணணும், இதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கணும். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இருக்கிற நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டியவைகள் ஏதேனும் உண்டா என்று இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போதே ஜெபத்தோடு நீங்க முடிவு பண்ணணும். ஜெபத்தோடு நீங்க ஒரு தீர்மானத்துக்குள்ள வரணும். இந்த இடத்துல பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நான் சுத்திகரிக்கப்பட வேண்டியவைகள் ஏதேனும் உண்டா என்று பார்க்கணும். நான் கழுவப்பட வேண்டியவைகள் ஏதேனும் உண்டான்னு பார்க்கணும். அந்த தைலத்தோடு ஆண்டவர் வந்திருக்கிறார். நீ சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீ கழுவப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உன்னை வேறு மனுஷியாய், வேறு மனுஷனாய் உன்னை மாற்றும்படி கர்த்தர் இந்த காலவேளையிலே உன் அருகாமையில வந்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையில நீ செய்வது என்ன? உன்னை நீ அவருக்கு ஒப்பு கொடுக்கணும்.
எனக்கு தேவை என்று நீ அறிந்தால், ஏற்கனவே பண்ண ஜெபத்தை போல, எனக்கு அது தேவை ஆண்டவரே, எனக்கு அது தேவை ஆண்டவரே. எல்லாருடைய கண்களும் மூடி இருக்கட்டும். உங்கள் வலது கரத்தை சிரசின் மேல வைத்து, இன்றைக்கு அந்த தைலம் எனக்கு தேவை ஆண்டவரே. இந்த தைலம் உனக்கு ஊற்றப்பட்டால் நீ இப்பொழுது இருக்கிறது போல நிச்சயமா இருக்க மாட்ட. நீ நிச்சயமாய் வேறு மனுஷனாய் மாறுவாய், வேறு மனுஷியாய் மாறுவாய். உன்னை பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படத்தக்க விதமாய், உன்னை காண்கிறவர்கள் வித்தியாசமாய் உன்னை பார்க்கத்தக்கதாக இந்த தைலம் உன்னை நிச்சயமாய் மாற்றும். இந்த தைலத்தால் நீ ஊற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த தைலத்தால் நீ நனைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உன் சரசின் மேலே இந்த தைலம் ஊற்றப்பட்டு நீ பரிசுத்தமாக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு மேன்மை உள்ள ஒரு தேவ பிள்ளையாய் மாறும்படி ஆண்டவர் விரும்புகிறார். தேவனே, எனக்கு அந்த தைலம் வேண்டும். எத்தனை பேர் அதை வாஞ்சையோடு தேவன் நோக்கி பார்த்து கேட்க போறீங்க? எத்தனை பேர் அதை கேட்க போறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அந்த தைலம் வேண்டும் ஆண்டவரே, எனக்கு அந்த தைலம் வேண்டும் ஆண்டவரே. என்னை பரிசுத்தப்படுத்தும்படியாக, என்னை மனவாட்டியாய் நீர் தெரிந்து கொண்டீர். அதற்கு நான் ஆயத்தமாகும்படியாக இந்த வெள்ளை போல தைலம் என் மேலே நிறைவாய் ஊற்றப்படட்டும் ஆண்டவரே, ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. எனக்கு அது கிடைக்கட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். மூன்றாவது தைலம் நான் சொன்னேன். வாசியுங்கள். மூன்றாவது தைலம் சொல்லுங்க. பரிசுத்த தைலம். இந்த தைலத்தை குறித்து நாம் படிக்க வேண்டுமானால் 89ஆம் சங்கீதம் 20வது வசனத்துக்கு வர வேண்டும். 89ஆம் சங்கீதம் 20வது வசனம் சீக்கிரமா படிங்க. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன். இந்த இடத்துல தான் அந்த தைலத்துக்கு ஒரு பேர் போட்டிருக்கு, பரிசுத்த தைலம். இந்த தைலத்துக்கான பேர் என்ன? பரிசுத்த தைலம். இந்த தைலம் ஊற்றப்படும் போது என்ன நடக்கும்? இந்த தைலம் ஊற்றப்பட்டால் என்ன சம்பவிக்கும்? உன் ஜீவியத்திலே பரிசுத்தம் உண்டாகும். உன்னுடைய ஜீவியத்திலே இந்த தைலம் ஊற்றப்பட்டால் பரிசுத்தம் உண்டாகும். நாம் எல்லாருக்கும் தெரியும், தாவீது பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தான். எப்பொழுது பாவம் செய்து தேவ மகிமையை இழந்தான்? உரியாவின் மனைவியிடத்திலே பாவம் செய்தான். உரியாவை கொன்றான். கணவனை கொன்றுவிட்டு அவனுடைய மனைவியை தன் மனைவியாக மாற்றிக்கொண்டான். நாம் எல்லாருக்கும் தெரியும். இதனால் பெற்ற தண்டனை என்ன? சொல்லுங்க. இதனால பெற்ற தண்டனை என்ன? அவனுக்கு பிள்ளை பிறக்குது, அந்த பிள்ளை செத்து போகுது. அப்பொழுது ரொம்ப மனம் வேதனை அடைகிறான், அழுது புலம்புகிறான், ரொம்ப வேதனைப்படுறான். அப்பொழுதுதான் அவன் பாடிய சங்கீதம் 50வது சங்கீதம். நாம் எல்லாருக்கும் தெரியும். இப்பொழுது அந்த சங்கீதத்திலே அவன் சொல்லுகிறது என்ன? வசனம் 10வது வசனத்திலே படிக்கிறோம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். இப்பொழுது இப்படியாய் அவன் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளிராதீங்க ஆண்டவரே. வசனம் 11 வசனமா? சங்கீதம் 50:11, 51:11. உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அழுது புலம்புகிறது இந்த 51வது சங்கீதம். அவன் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், அவன் ஜெபத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். அதற்கு பிற்பாடு அவனுக்கு இந்த பரிசுத்த தைலம் ஊற்றப்படுகிறது. அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் அவனுக்கு இந்த பரிசுத்த தைலத்தை ஊற்றுகிறார். இப்பொழுது அதற்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா அவனுக்கு ஆண்டவர் தரிசனமாகி 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல ஆண்டவர் அவனோடு இப்படி பேசுவார். 1 நாளாகமம் 17:25, நான்
ஒரு வீட்டை நான் கட்டுவேன். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னவென்றால், உனக்கு நித்தியத்திலே ஒரு வீடு உனக்கு நான் இப்போது கட்டளையிடுகிறேன். ஆண்டவரே, இந்த உலகத்தில் யாரும் கொடுக்க முடியாத ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை எனக்கு நீர் வாக்கு பண்ணி விட்டீர். எனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று என் செவிகள் கேட்க என்னிடத்திலே நீர் வெளிப்படுத்தினீர். ஆண்டவரே, எனவே உம்முடைய சமூகத்திலிருந்து திரும்பவுமாக நான் வந்து விண்ணப்பம் செய்வதற்கு எனக்கு தைரியம் கிடைத்தது. ஆண்டவரே, என்னை பார்த்து இப்ப சொல்லிட்டீர், உனக்கு நித்தியத்திலே ஒரு வீடு உண்டு என்று நீர் சொல்லிவிட்டீர் என்று அவன் தைரியம் கொண்டான் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு ஆண்டவர் அவனை குறித்து பேசும்போது எப்படி தெரியுமா பேசுவாரு? இப்பொழுது 1 ராஜாக்கள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்துக்கு வருவோம். வசனம் 5வது வசனத்தை நாம படிப்போம். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டதிலே தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் ஒன்றையும் விட்டு விலகாமல் அவர் பார்வைக்கு செம்மையானதை செய்து வந்தான். அப்படின்னா என்ன நாம் புரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, இதற்கு பிற்பாடு அவனுக்கு பரிசுத்த தைலம் ஊற்றப்படுகிறது. அந்த தைலம் அவனை ஜெயிக்கிறவனாய் மாற்றியது, அவனை ஜெயமுள்ளவனாய் மாற்றியது. அதற்கு முன்பு அவனுடைய பார்வை வேறு, அதற்கு முன்பு அவனுடைய சிந்தை வேறு, அதற்கு முன்பு அவனுடைய செயல்கள் வேறு. இந்த பரிசுத்த தைலம் ஊற்றப்பட்டதுக்கு பிற்பாடு எல்லாவற்றையும் ஜெயிக்கிறவனாய் அவனை அது மாற்றியது. இப்பொழுது அவனுடைய பார்வை வேறு மாதிரியாய் மாறியது, சிந்தை வேறு மாதிரியாய் மாறியது. இப்பொழுது எதுவும் அவனை அசைக்க முடியவே இல்லை. அதனாலதான் அந்த வசனத்துல போட்டிருக்கு, அந்த ஒரு சங்கதி தவிர அப்படின்னு ஒரு வசனம் போட்டிருக்குல்ல. 1 ராஜாக்கள் 15:5 போட்டிருக்கு, உரியாவின் சங்கதி ஒன்னு தவிர. அதுக்கு பின்னாடி எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் அவனுக்கு வந்தது, வீழ்ச்சி அடையத்தக்க எத்தனையோ காரியங்கள் அவனுக்கு வந்தது. ஆனால் அங்க போட்டிருக்கு, தான் உயிரோடு இருந்த நாள் எல்லாம் ஒன்றையும் விட்டுவிடாமல் அவர் பார்வைக்கு எப்படிங்க அவனால செய்ய முடிஞ்சிச்சு? அந்த பரிசுத்த தைலம், அந்த பரிசுத்த தைலம் ஊற்றப்பட்டுச்சு பாருங்க. அவன் ஜெயிக்கிறவனாய் அவனால் வாழ முடிந்தது. அவன் ஜெயமுள்ளவனாய் அவனுடைய ஜீவியத்தை மாற்றியது. இந்த தைலம் எத்தனை பேருக்கு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த தைலம் எத்தனை பேருக்கு வேணும்னு நினைக்கிறீங்க? இந்த தைலம் உன்னுடைய சிரசில் ஊற்றப்பட்டால் இது போல உன் பார்வை இருக்காது, இப்ப மாதிரி உன் பார்வை இருக்காது, இப்ப மாதிரி உன் சிந்தை இருக்காது. அது வேறு மனுஷனாய் நிச்சயமாய் உன்னை மாற்றும், வேறு மனுஷியாய் நிச்சயமாய் மாற்றும். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் இந்த தாவீது பேர் வாங்கினது போல நீ பேர் வாங்க முடியும். எப்பொழுது அப்படின்னா, இந்த பரிசுத்த தைலம் உண்மையிலே ஊற்றப்படும் போது. உங்களது கரத்தை தலையின் மேல வச்சு, தேவனே, இந்த தைலம் எனக்கு வேணும் ஆண்டவரே, இந்த தைலம் எனக்கு வேணும் ஆண்டவரே, இந்த தைலம் எனக்கு வேணும் ஆண்டவரே. என் சிந்தை மாறும்படி, என் பார்வை மாறும்படி, ஜெயமுள்ளவனாய் மாறும்படி இந்த தைலம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. இந்த பரிசுத்த தைலம் என்னிலே ஊற்றப்படட்டும், என்னிலே ஊற்றப்படட்டும். இது எனக்கு அதிகமாய் வேண்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். 5வது தைலம். நான்காவதாக என்ன தைலம்? ஆனந்த தைலம். ஏசாயா 61:3. ஏசாயாவின் புஸ்தகம் 61:3. சீக்கிரம் படிங்க. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். இங்கேதான் அந்த தைலத்தை பத்தி ஒரு குறிப்பு போட்டிருக்கு. துயரத்துக்கு பதிலாக இது என்ன தைலம்? இது ஆனந்த தைலம். இது ஆனந்த தைலம். இந்த தைலம் ஊற்றப்பட்டால் என்ன நடக்கும்? இந்த தைலம் ஊற்றப்பட்டால் என்ன நடக்கும்?
எப்பொழுதும் நீ கிறிஸ்துவுக்குள்ளே சந்தோஷமாய் இருக்க முடியும். இந்த தைலம் ஊற்றப்பட்டால் எப்போதும் நீ கிறிஸ்துவுக்குள்ளே சந்தோஷமாய் இருக்க முடியும். எப்பொழுதெல்லாம் நீ இருக்க முடியும் அப்படின்னா, அத்தி மரம் துளிர் விடாமல் போனாலும் நீ சந்தோஷமா இருக்க முடியும். அத்தி மரம் துளிர் விடாம போனாலும் நீ சந்தோஷமா இருக்க முடியும். இதை சொன்னவன் தீர்க்கதரிசி யாரு? ஆபகுக்கு சொன்னான். அவனால எப்படி இருக்க முடிஞ்சு தெரியுமா? அந்த தைலத்தை அவன் பெற்றவனாயிருந்தான். அந்த தைலத்தை அவன் பெற்றவனா இருந்ததுனாலதான் அங்கே 6 காரியத்தை குறிப்பிட்டு பேசுவான். அதுல 6 காரியம் போட்டிருக்கோம். கடைசியில இப்படி முடியும், முதலே போனாலும் அப்படின்னு முடியும். அந்த வசனத்துல போட்டிருக்கு, மந்தையிலே முதலே போனாலும் நான் எப்படி இருப்பேன். அடுத்த வசனம், நான் எப்படி இருப்பேன்? எல்லாராலும் இருக்க முடியாதுங்க. முதல் போனவன் யாராவது சந்தோஷமா இருக்க முடியுமா? முதலே போச்சு, சொத்து போச்சு, சுகம் போச்சு, அது போச்சு, இது போச்சு, எல்லாராலையும் சந்தோஷமா இருக்க முடியுமா? ஆனால் இந்த தைலத்தை பெற்றவன் நிச்சயமாக அவனால எப்படி இருக்க முடியும்? சந்தோஷமா இருக்க முடியும். அல்லேலூயா. இதுதான் சீஷர்கள் வாழ்க்கையில இந்த தைலம் அவர்களுக்கு இருந்தது. இது அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் பெற்றுக்கொண்டாங்க. இப்பொழுது என்னோடு கூட 13ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை பாருங்க. 52வது வசனம் பாருங்க. சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் அவர்கள் நிரப்பப்பட்டிருந்தாங்க. அதுக்கு மேல உள்ள வசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா, எல்லா ஆசீர்வாதமும் அவர்களுக்கு இருந்தது, எல்லா பணமும் காசு அவங்கள்ட்ட இருந்தது அப்படின்னு போடலங்க. 50ஆம் வசனத்தில் என்ன தெரியுமா போட்டிருக்கு? அவர்கள், அந்த 50ஆம் வசனம் ஒரு பெரிய வசனம், அதனுடைய கீழ் வரியில பாத்தீங்கன்னா, ஜனங்களால் துரத்தி விடப்பட்டார்கள். ஜனங்களால் அவர்கள் துரத்தி விடப்பட்டார்கள் அப்படிதான் போட்டிருக்கு. அதுக்கு மேல உள்ள வசனம் 45ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அதுவும் ஒரு பெரிய வசனம். அதுக்கு கீழே பார்த்தோம்னா, எதிரடையாய் பேசினார்கள், தூஷணமாய் திட்டினார்கள். 45 அப்படிதான் போட்டிருக்கு. 45 சீசர்களை தூஷணமா திட்டினாங்க, கேவலமா பேசினாங்க, கேவலப்படுத்தினாங்க, துரத்தி விட்டாங்க, எதிரடையாய் பேசினாங்க, கெட்ட வார்த்தையில திட்டினாங்க. அப்படிப்பட்ட நேரத்திலையும் சீசர்கள் எப்படி இருந்தாங்கன்னு போட்டிருக்கு? சந்தோஷத்தினாலும். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவினாலும் அவங்க எல்லாம் நிரப்பப்பட்டிருந்தாங்கன்னு போட்டிருக்கேன். அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஆனந்த தைலம் அவர்கள் மேல் ஊட்டப்பட்டிருந்தது. இந்த தைலம் ஊட்டப்பட்டால் என்ன நடக்கும் அப்படின்னா, எப்போதும் நீ சந்தோஷமா இருப்ப. அத சங்கீதக்காரன் சொல்றாருங்கள, சங்கீதம் 4:7 சொல்லுவான்ல, அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் இருக்கிற, பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை விட, கரங்களை வைத்து ஆமென் சொல்லுங்க, அவர்களுக்கு இருக்கிற சந்தோஷத்தை விட எனக்கு எப்போதும் நான் எப்படி இருக்கேன்? அம்மா, பேங்க்ல உங்களுக்கு நிறைய பணம் இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். பேங்க்ல நிறைய பணம் இல்லாம இருக்கலாம் உங்களுக்கு, ஆனா நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். உங்களுக்கு பெரிய சொத்து இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். சொந்த வீடு இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். நிறைய நகை நட்டு சொத்து சொகம் இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க சந்தோஷமா இருக்க முடியும். எப்பொழுது இருக்க முடியும்னா, இந்த ஆனந்த தைலம் உண்மையிலே ஊற்றப்படும் போது. ஹல்லேலூயா. உங்கள் துக்கம் இந்த தைலம் ஊற்றப்பட்டால் எப்படி மாறிடும்? அப்படியே டோட்டலா மாறிடும். எப்போதும் எப்படி இருப்பீங்க? சந்தோஷமா இருப்பீங்க நீங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன பாஸ்டர், நீங்க பாட்டுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கீங்க, உங்களோட எவன் சண்டைக்கு வர்றான், எவன்கிட்ட குடுக்கல் வாங்கல் இருக்கு, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? ஒரு பிரச்சனை உங்களுக்கு இல்ல. நீங்க வாடு எப்ப பார்த்தாலும் வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நீங்க வாடு சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அப்படியா பாஸ்டர்? உங்களை மாதிரியா பாஸ்டர் எனக்கு? உங்களை மாதிரியா பாஸ்டர் எனக்கு?
நீங்க இருக்க வேண்டியதுதான், நீங்க சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா? முதலே போனாலும் ஒரு மனுஷனால சந்தோஷமா இருக்க முடியும்னு சொல்றேன். நான் ஒரு இதுல முதல் போட்டேன், அதே போயிருச்சு எனக்கு, ஆனாலும் நான் எப்படி இருக்க முடியும் என்னால அப்படின்னு சொல்றான்ல ஆபகுக்கு. அப்படித்தானே சொல்றான், சீசர்கள் அப்படித்தானே சொல்றாங்க. 34ஆம் சங்கீதம், ஒரு யுத்தத்துல தாவீதுனுடைய மனைவி, பிள்ளைகள், ஆட்கள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு போயிருவாங்க. இவன் வந்து பாக்குறான், மனைவியும் கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, யாருமே கிடையாது. அந்த நேரத்துல 34ஆம் சங்கீதம் எழுதுறான், இப்படி பாடுறான். 34:1 கர்த்தரை, இது எல்லாராலும் செய்ய முடியாது, அது எல்லாராலும் செய்ய முடியாது. ஒரு தேவனுடைய பிள்ளை இப்படி மாற வேண்டியது அவசியம். இந்த தைலம் உன்மேலே ஊற்றப்பட்டால் நீ நிச்சயமா இப்படி மாறிடுவ. நீ மாறிடுவ, நிச்சயமா மாறிடுவ. இருந்தாலும் சரி, இல்லாட்டாலும் சரி, போனாலும் சரி, வந்தாலும் சரி, எவ்வளவு நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, கர்த்தருக்குள்ளே நான் எப்படி இருப்பேன்? சந்தோஷமா இருப்பேன். எல்லாராலும் இருக்க முடியாது. இந்த தைலம் ஊற்றப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க எப்பொழுதும் எப்படி இருப்பீங்க? சந்தோஷமா இருப்பீங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும். உங்களால எப்பொழுதும் சந்தோஷமா இருக்க முடியும். பல வேளைகள்ல பல நெருக்கடிகள் வரும்போதெல்லாம் இத சொல்லித்தான் நான் விசுவாசத்திலே பலப்பட்டிருக்கிறேன். நான் எது இல்லைனாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நீர் என் கூட இருக்கிறீர்ல, அதுவே எனக்கு போதுமானது. நீர் என் கூட இருக்கிறீர்ல, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். கர்த்தருக்குள்ளே எப்பொழுது நான் சந்தோஷமா இருப்பேன். இது எல்லாராலையும் செய்ய முடியாது. இந்த அபிஷேகத்தோட ஆண்டவர் வந்திருக்கிறார். இதை நீங்க ஒவ்வொருத்தரும் பெற்றுக்கொள்ளும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஒவ்வொருவரும் இதை கொடுக்கும்படியா ஆண்டவர் விரும்புகிறார். இந்த ஆனந்த தைல சந்தோஷத்தை தேவனிடமிருந்து நீ பெற்றுக்கொண்டால் அப்படியே டோட்டலியா மாறிடுவீங்க. என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, கர்த்தருக்குள்ளே நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அல்லேலூயா. பிள்ளைகள் வாழ்வு வித்தியாசமா இருக்கா? இதை எப்படி செய்ய போறேன்னு தெரியலையா? குடும்பத்தினுடைய சூழ்நிலை வித்தியாசமா இருக்கா? பண பிரச்சனை இருக்கா? எப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும் இயேசு உன் கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் உன்கிட்ட இருந்துச்சுன்னா, இந்த தைலத்தால் நீ நிரம்பி இருந்தால் நிச்சயமாக கர்த்தருக்குள்ளே உன்னால சந்தோஷமா இருக்க முடியும். எத்தனை பேருக்கு இந்த தைலம் தேவைப்படுது? எத்தனை பேருக்கு இந்த தைலம் வேணும்? உங்கள் சரசின் மேல கை வச்சு இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் இந்த தைலத்தால் ஒரு விஷயம் என்ன நிரப்பிருங்க ஆண்டவரே, இந்த தைலத்தால் என்ன நிரப்பிருங்க ஆண்டவரே, இந்த தைலத்தால் நான் நிரம்பட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால துக்கம் களையும்படியாக, துக்கம் மாறும்படியாக இந்த தைலத்தால் நான் நிரம்பட்டும் ஆண்டவரே. உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். 5வதாக பிசின் தைலம், கிலேயாத்தில் உள்ள பிசின் தைலம். எரேமியா 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 22வது வசனம். கிலேயாத்திலே பிசின் தைலம். இந்த இடத்துல இந்த தைலத்தை குறித்து போட்டிருக்கு. இது எதோடு சம்பந்தப்பட்டது? பலவீனத்தோடு சம்பந்தப்பட்டது. ஏனென்றால் இந்த தைலம் வந்தால் பின்னே என்ன உண்டாகும்? சொஸ்தம் உண்டாகும், சுகம் உண்டாகும். சுகமாக்கும் சக்தி உள்ளது, சுகமாக்கும் வல்லமை உள்ளது. இந்த இடத்துல அநேகர் சரீர பலவீனத்தோடு இந்த இடத்துல இருக்கீங்க. அநேகர் சரீர பலவீனத்தோடு கூட இந்த இடத்துல நீங்க வந்திருக்கலாம், வந்திருக்கிறீங்க. ஒரு வசனத்தை வாசிக்கும்படி, இது சம்பந்தப்பட்ட ஒரு வசனத்தை வாசிக்கும்படி விரும்புகிறேன். ரோமர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். ரோமர் 8:11. இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தை நிச்சயமாய் அவர் உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா.
பலவீனமா இருக்கிற உன் சரீரம். இந்த சரீரத்தை குறித்து பைபிள்ல போட்டிருக்கு, சாவுக்கு ஏதுவான சரீரம். என்ன சரீரம் அது? இந்த சரீரத்தை குறித்து இங்க போட்டிருக்கு, இந்த அபிஷேகம் உனக்குள்ளே இறங்கினால் சாவுக்கு ஏதுவாய் இருக்கிற பலவீனமான இந்த சரீரம் இது நிச்சயமாய் உயிர்ப்பிக்கப்படும். இது நிச்சயமாய் உயிர்ப்பிக்கப்படும். இது நிச்சயமாய் உயிர்ப்பிப்பார். இயேசு வியாதிகளை சொஸ்தப்படுத்துகிறவர், இன்றைக்கும் அதை செய்ய வல்லவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்றைக்கும் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர்களை குணமாக்கி என்று இருக்கிறது. இந்த பலவீனத்தில் இருக்கிற எல்லாரும் உங்களை இந்த வேளையிலே ஆண்டவர் உங்களோடு பேசும்படி விரும்புகிறார். வித்தியாசமான பலவீனத்தோடு கூட இருக்கலாம். கிளையாத்தின் பிசின் தைலத்தோடு தேவ ஆவியானவர் உன் அருகிலே வந்திருக்கிறார். இந்த தைலத்தோடு ஆண்டவர் உன் அருகாமையிலே அவர் கடந்து வந்திருக்கிறார். இந்த தைலம் யாருக்கெல்லாம் தேவையோ, இந்த தைலம் யாருக்கெல்லாம் வேண்டுமோ, அதை வாஞ்சிக்கிறவர்கள் இப்போது செய்ய வேண்டியது என்ன? பலவீனத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்கள், இந்த தைலம் உன்மேலே ஊற்றப்படுமானால், இந்த தைலம் உன்மேலே ஊற்றப்படுமானால் நீ எதிர்பார்க்கிற ஒரு சுகத்தை, நீ எதிர்பார்க்கிற ஒரு ஆரோக்கியத்தை கர்த்தர் உன் சரீரத்திலே அவர் அனுப்பி உன்னை உயிர்ப்பிப்பதற்கு ஆண்டவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமா இதை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்கு அவர் வல்லவரா இருக்கிறார். நிச்சயமா அதை செய்ய வல்லவரா இருக்கிறார். இந்த தைலம் ஒரு பக்கம் இருக்கிறது. இப்படி இருக்கும்போது ஆண்டவரே சொல்றாரு, இந்த தைலம் இருக்கும்போது பின்னே ஏன் எருசலேமின் குமாரத்தி இன்னும் சொஸ்தமடையாமல் இருக்கிறாள்? ஏன் இவள் இன்னும் சொஸ்தமடையாமல் இருக்கிறாள்? 8:22 எரேமியா. இன்னும் ஏன் இவளுக்கு சுகம் கிடைக்கவில்லை? இன்னும் ஏன் இவளுக்கு சுகம் கிடைக்கவில்லை? நான் சின்ன வயசுல இருந்து இந்த ஆண்டவரை பின்பற்றி தேவ ஜனங்களோடு ஊழியக்காரங்களோடு பழகி வருகிறேன். நான் சின்ன வயசுல எல்லாம் பொதுவாக நீங்க பார்ப்பீர்கள் என்றால், நான் நேரடியா பார்த்திருக்கேன், என்னுடைய சொந்த கண்ணில் பார்த்திருக்கேன். தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஒரு முறை கூட மருந்து எடுக்காம ஆண்டவராலே அற்புதமான சுகத்தை பெற்றுக்கொண்டு 80 வயசு 90 வயசு வரைக்கும் இருந்தவங்கெல்லாம் இருக்காங்க. எங்களை கிறிஸ்துவுக்குள்ள நடத்தின அந்த பாஸ்டருடைய பாட்டி 90 வயசு வரைக்கும் இருந்துச்சு. அந்த பாஸ்டருடைய பாட்டியே எனக்கு தெரியும், 90 வயசுக்கு மேல வரைக்கும் இருந்துச்சு. பலவீனங்கள் வந்த போதும் அந்த பாஸ்டர் இப்படி போதனை பண்ணுவாரு. நம்முடைய ஆண்டவர் பரம வைத்தியர், அவரால் கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. போய் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் நிச்சயமா இந்த பலவீனத்தை மாற்றுவார் என்று. 90 வயசு இருக்கும்போது எவ்வளவு பலவீனம் இருக்கும் யோசித்து பாருங்கள். 80 வயது 70 வயது வரும்போது எவ்வளவு பலவீனம் இருக்கும் சரீரத்தில் யோசித்து பாருங்கள். அப்படிப்பட்ட பலவீனமான நேரத்திலேயும் டாக்டரை நம்புவதை விட பரம வைத்தியராகிய இயேசுவை நம்பி சுகத்தை பெற்றுக்கொண்டவங்களை பலரை நான் பார்த்திருக்கேன். அந்த வல்லமை இன்னைக்கு குறைஞ்சிரல. இயேசுவிடத்துல அந்த வல்லமை குறைஞ்சிரல. அந்த வல்லமையால் இன்றைக்கும் உன்னை சுகமாக்க வல்லவராய் இந்த பிசின் தைலத்தோடு இந்த காலவேளையில உன் அருகாமையில ஆண்டவர் வந்திருக்கிறார். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? இந்த தைலத்துக்காக எத்தனை பேர் பலவீனத்தை உணர்றீங்களோ, எத்தனை பேர் பலவீனத்தை உணர்றீங்களோ, எத்தனை பேர் எனக்கு பலவீனம் இருக்கிறது, சுகவீனம் இருக்கிறது, எனக்கு ஒரு ஆரோக்கியம் தேவை என்று உணர்கிறீர்களோ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, உம்முடைய வார்த்தையின்படியாக இந்த பிசின் தைலத்தை எத்தனை பேர் வாஞ்சையோடு கேட்கிறாங்களோ, எத்தனை பேர் வாஞ்சையோடு எதிர்பார்க்கிறாங்களோ, அந்த தைலத்தை ஊற்றி விடுவீராக ஆண்டவரே. இன்றைக்கு அந்த அற்புதம் நடக்கட்டும். அதை சரீரத்திலே உணர்ந்த அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரியை போல இன்றைக்கு இந்த நிமிஷம் அவர்கள் உணரத்தக்கதாக இயேசுவின் நாமத்திலே அந்த பலவீனங்கள் தெறிப்புண்டு போவதாக. இயேசுவின் நாமத்திலே எந்த பலவீனங்கள் அவர்களை கஷ்டப்படுத்துகிறதோ இயேசுவின் நாமத்தில் அது நார்மலாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அடுத்து வருவோம். பரிமள தைலம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1 அதிகாரம் 3வது வசனம். உன்னத பாட்டின் புஸ்தகம் 1 அதிகாரம் 3வது வசனம். இதன் சக்தி என்ன?
இந்த வசனத்துல போட்டிருக்கு. உன்னத பாட்டு 1:3. பரிமள தைலம். இதன் சக்தி என்ன? வாசனை மாறும். வாசனை மாறும். தோல்வி முகம் மாறும். மரண வாசனை மாறும். இந்த காலத்துல இறந்தவர்கள் வைப்பதற்காக இப்ப ஃப்ரீசர்லாம் வச்சிருக்கிறாங்க. அது இல்லாத காலத்துல இறந்த உடனே குளிப்பாட்டி வச்சு அந்த ஒரு என்னமோ ஒரு சென்ட் மாதிரியே போட்டு விடுவாங்கல்ல, பன்னீரா ஏதோ போட்டு விடுவாங்க. எதுக்காக போடுறாங்க? மரண வாசனை என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாதுன்றதுக்காக அந்த வாசனை என்ன செய்வாங்க, போடுவாங்க. நாம் எல்லாருக்கும் தெரியும், யாக்கோபு எகிப்துக்கு போகும்போது அவனுக்கு 130 வயசு. எகிப்துக்கு போனான் அல்லவா யாக்கோபு. யோசேப்பு அங்கே ராஜாவா இருக்கிறார். யாக்கோபு வயசான காலத்துல இங்க இருந்து போகிறார். அவர் போகும்போது அவருக்கு வயசு 130. அவர் மரணம் அடையும் போது அவருக்கு வயசு 147. அவர் எகிப்தில் இருந்தது எத்தனை வருஷம்? 17 வருஷம் அவரு அங்க இருந்தார். 17 வருஷம் இருந்தார். இந்த 17 வருஷம் அவர் அங்க இருந்தார்ல, அவரு சாகிறதுக்கு முன்னாடி தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லுவாரு, ஏப்பா நான் இப்ப வயசாயிட்டேன், நான் இங்க சாக போறேன். ஆனா நான் செத்ததுக்கு பின்னாடி என்னைய நம்ம தேசத்துக்கு என்ன எப்படியாவது கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லி அந்த தேசத்துக்கு அவங்கள கொண்டு வருவாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு தெரியுமா கொண்டு வர்றாங்க? 400 வருஷம் கழிச்சு கொண்டு வர்றாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு? நான் சொன்ன கதையெல்லாம் வசனம் இருக்கு, பைபிள்ல எல்லாத்துக்குமே வசனம் இருக்கு. அவன் போனது 130 வயசு, 17 வயசு அங்க இருந்தா. வாசிங்க இந்த வசனத்தை. வசனம் சொல்லுப்பா டக்குனே. 47:28. யாக்கோபு எகிப்திலே எத்தனை வருஷம் இருந்தான்? 17 வருஷம் இருந்தான். ஆயுசு நாட்கள் 147 வருஷம். அப்ப அவன் போனது எத்தனை வயசு? 130 வயசுல போனான். 17 ஆண்டுகள் இருந்தான். 147வது ஆண்டிலே அவன் மரித்தான். இப்ப மரிக்கும் போது சொல்றான், நானு செத்துருவேன், என்னைய நம்ம தேசத்துக்கு என்ன செய்யணும், நீங்க கொண்டு போகணும். உடனே இப்ப செத்ததுக்கு பின்னாடி இந்த தைலத்தை அங்க ஊத்துறாங்க. அது எத்தனை நாள் தெரியுமா ஆகும்? 40 நாள் பாடம் பண்றாங்க தைலத்தை போட்டு. வசனம் இருக்கா? 50ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமா பாருங்க. 50:3 வாசிங்க. 2வது வசனம் படிங்க. 2வது வசனம் படிப்பா. பின்பு தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி இந்த பரிமள தைலத்தால் சுகந்த வர்க்கம் இடும்படி யோசேப்பு தன் ஊழியக்காரராகி இருக்க வைத்தியருக்கு கட்டளையிட்டான். அப்படியே வைத்தியர் இஸ்ரவேலுக்கு சுகந்த வர்க்கம் இட்டார்கள். அடுத்த வசனத்துல போட்டிருக்கு, சுகந்த வர்க்கம் இடுவதற்கு எத்தனை நாள் செல்லும்? 40 நாள் அந்த பாடி அவங்க என்ன செய்யறாங்க, இந்த தைலத்தை போட்டு அந்த மரண வாசனையே இல்லாம ஆக்குறாங்க. மரண வாசனையே இல்லாம ஆக்கிடுறாங்க. அப்படியே இந்த பரிமள தைலம் போட்டா மரண வாசனை மாறும், தோல்விகள் மாறும். இதுதான் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம். தோல்விகள் மாறும். இதுவரைக்கும் தோல்வியா? இதுவரைக்கும் எடுத்த எல்லா காரியங்களிலும் தோல்வி அடைந்தீர்களா? இதுவரைக்கும் நீங்க எடுத்த முயற்சிகள் எல்லாம் தோல்வியில போனதா? இப்பொழுது ஒரு வெற்றியை கட்டளையிடும்படி, இந்த மரண வாசனையை மாற்றும்படி, இந்த மரண வாசலிலிருந்து வெளியே வரும்படி தேவன் இப்படிப்பட்ட தைலத்தோடு இந்த வேளையிலே நம்ம மத்தியில வந்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரையும் இந்த தோல்வியிலிருந்து மீண்டு கொண்டு வரும்படியாக
இந்த தைலம் உண்மையிலே ஊற்றப்பட்டால் உன்னை ஆச்சரியமா பார்ப்பாங்க. இது மற்றவர்களுக்கு சீக்கிரத்துல தெரிஞ்சிரும். இந்த இடத்துல வந்திருக்கிற யாராவது ஒரு ஆள் சென்றடிச்சிட்டு வந்தா மற்றவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அது எப்படி தெரியுது? வாசனையினால தெரியுது. இதை போன்ற ஒரு மாற்றத்தை, வாசனையை, தோல்வி எல்லாத்தையும் மறந்துட்டு அழுக்கு வாசனையை பூரா மேற்கொண்டு துர்நாற்றத்தை எல்லாம் கீழ்ப்படுத்தி ஒரு வெற்றியான காரியத்தை கர்த்தர் வாழ்க்கையில செய்யும்படி, அது எப்படி செய்யும் தெரியாது, ஆனா கர்த்தர் இந்த வாசனையின் மூலமாக உனக்கு செய்வார். இந்த பரிமள தைலத்தின் மூலமாக உன்னுடைய தோல்வியான சூழ்நிலை எல்லாம் மாற்றி, உன்னுடைய தோல்விகள் எல்லாவற்றையும் ஜெயம் பெற்று இந்த வாசனை மேலோங்கி நிற்கத்தக்கதாக இந்த ஆண்டிலே கர்த்தர் உனக்கு தம்முடைய அற்புதத்தின் கரத்தை நீட்டி கர்த்தர் இந்த காரியத்தை செய்து முடிப்பார். இந்த வாசனை எத்தனை பேருக்கு வேணும்னு நினைக்கிறீங்க? இந்த தைலம் எத்தனை பேருக்கு வேணும்னு நினைக்கிறீங்க? அப்படியே தலையில் மேலே உன் கரத்தை வச்சு, இந்த தைலம் எனக்கு வேணும் ஆண்டவரே, இந்த பரிமள தைலம் இதால் நான் நிரப்பப்படணும், இதால் நான் நிரம்பணும் ஆண்டவரே, தோல்விகள் மாறும்படி, வெளியே சொல்ல முடியாத சூழ்நிலையிலே, தலகாட்ட முடியாத சூழ்நிலையிலே, மனதின் குமரலோடு, மனதிலே தோல்வியோடு இருந்த நிலைமையெல்லாம் மாற்றும்படியாக தம்முடைய பரிமள தைலத்தோடு வந்திருக்கிற அவருடைய கரம் உன்னை நோக்கி நீட்டப்படுகிறது. இந்த வேளையிலே அந்த தைலத்தை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வாங்கிக் கொண்டால் உன் வாசனை வீசத்தக்கதாக தம்முடைய மகிமையை கர்த்தர் விளங்க பண்ணுவார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஏழாவதாக நலதம் என்னும் தைலம். அது யோவான் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். இங்கேதான் அந்த தைலத்தை குறித்து போட்டிருக்கு. விலையேற பெற்ற களங்கமில்லாத நலதம் என்னும் தைலம் அப்படின்னு அதை கொண்டு வந்து இயேசுவின் பாதத்துல கொண்டு வந்து ஊற்றினால் அப்படின்னு அங்க போட்டிருக்கு. ஏற்கனவே லாசரு மரித்து உயிர்த்தெழுந்ததற்கு பிற்பாடு 3வது நாள்ல ஒரு விருந்து நடக்குது அவங்க வீட்டுல. அப்படிதான் அந்த அதிகாரம் ஆரம்பிக்குது. அந்த விருந்துல தான் இயேசு போயிருக்கிறாரு. அங்கேதான் இந்த அம்மா கொண்டு வந்து அந்த தைலத்தை கொண்டாந்து ஊத்துது. இதை குறித்து அங்க போட்டுக்குவாருங்க, விலையேற பெற்ற களங்கமில்லாத தைலம் அப்படின்னு போட்டிருக்கு. நலதம் என்னும் தைலம் அப்படின்னு போட்டிருக்கு. இது எவ்வளவு ரூபா மதிப்புள்ளது? இது எவ்வளவு ரூபா மதிப்புள்ளது? 5ஆம் வசனத்துல போட்டிருக்கு. அதனுடைய மதிப்பை குறித்து அங்க போட்டிருக்கு. அவன் சொல்றான், யூதாஸ் சொல்றான், ஐயோ இவ்வளவு விலையேற பெற்ற இந்த தைலத்தை கொண்டு வந்து டக்குன்னு வந்து ஊத்தி பிடிச்ச இந்த அம்மா வித்தாத எவ்வளவுக்கு விற்கலாம்? இப்ப பாருங்க, இயேசு காட்டி கொடுக்கப்பட்டது எவ்வளவு காசு? அந்த காலத்துல ஒரு மனுஷனை கொலை செய்யறதுக்கு எவ்வளவு காசு கொடுத்திருக்காங்க? கொலை செய்ய காட்டி கொடுத்தவனுக்கு கொடுக்கப்பட்டது எவ்வளவு? சென்னையில ஒரு கட்சி தலைவரை ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி கொன்றார்கள். அவங்கள பூரா பிடிச்சி விசாரிக்கும் போது அந்த ஒரு மனுஷனை கொல்றதுக்கு 25 லட்சம் ரூபாய் பேசினாங்களாம். ஒரு மனுஷனை கொல்றதுக்கு ஆளுக்கு தக்கபடி கொலகாரங்க பேசுவாங்க போல ரேட்டு. சாதாரண ஆளா இருந்தா 2 லட்சம் 3 லட்சத்தை வாங்கிட்டு ஆளை காலி பண்ணிடுவாங்க போல. இன்னும் ஒரு முக்கியமான ஆளா இருக்கு அப்படின்னு சொன்னா இவ்வளவு கொடுங்க, எப்படியாச்சும் நாங்க எங்கேயாவது வச்சு காலி பண்ணிடுறோம் அப்படின்றாங்க. இப்ப இயேசுவை கொலைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட போது அவருக்கு நியமிக்கப்பட்ட தொகை எவ்வளவு? அப்படியானால் அப்ப 300 வெள்ளிக்காசு அப்படின்னா அது எவ்வளவு வித்தியாசமான விலையேற பெற்றதுன்னு பாருங்க. ஒரு மனுஷனை கொல்லுவதற்கு கொடுக்கப்பட்ட தொகையே 30 காசு தான் அப்ப. ஆனால் இந்த தைலம் அன்னைக்கு என்ன ரேட்டுக்கு போயிருக்கு? 300 காசுக்கு போயிருக்கு என்றால் இதை வச்சு எத்தனை பேரை கொள்ளலாம்? 10 பேரை கொள்ளலாம். அப்படித்தானே? அவ்வளவு மதிப்புள்ள தைலம் அது. இதுல ஒரு குறிப்பு அந்த இடத்துல போட்டிருக்குவாருங்க,
விலையேற பெற்ற. இரண்டாவது ஒரு குறிப்பு போட்டிருக்கு, களங்கம் இல்லாத. இந்த ரெண்டும் இந்த தைலத்துல முக்கியமானது. விலையேற பெற்ற தைலம். இந்த தைலம் உன் சிரசிலே ஊற்றப்படும் போது, நீ ஒண்ணுமே படிக்காத ஒரு ஆளா இருந்தாலும் ஆண்டவர் உன்னை விலையேற பெற்ற தேவ பிள்ளையாய் மாற்றுவார். ஒண்ணுமே இல்லாத கூமுட்டையா இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை விலையேற பெற்ற தேவ பிள்ளையாய் கர்த்தர் நிச்சயமாய் மாற்றுவார். ஒரு பிரயோஜனத்துக்கும் பிரயோஜனமே இல்லாத ஒரு ஆளா இருக்கலாம், ஆனா இந்த தைலம் ஊற்றப்படும் போது நீ விலையேற பெற்ற ஒரு தேவ மனிதனாய், தேவ மனுஷியாய் உன்னை ஆண்டவர் நிலைநிறுத்துவார். அது மாத்திரமல்ல, உன் வாழ்வு எப்படிப்பட்டதாய் மாறும்? களங்கம் இல்லாத ஒரு தெளிந்த ஒரு பரிசுத்தமான ஒரு தேவ பிள்ளையாய் இந்த தைலம் உன்னை மாற்றும். இந்த தைலம் அப்படிப்பட்டதாய் உன்னை மாற்றும், விலையேறப்பெற்றவனாய் மாற்றும், களங்கமில்லாத ஒரு தேவ பிள்ளையாய் உன்னை நிலைநிறுத்தும். இந்த தைலத்தோடு ஆண்டவர் இந்த காலவெல்ல உனக்கு பக்கத்துல வந்திருக்கிறார். இந்த தைலத்தோடு ஆண்டவர் உன் அருகாமையில வந்திருக்கிறார். இந்த வருஷத்தின் துவக்கத்துல இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் நீ பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை அடையும்படி தேவன் தன்னுடைய தைல கொம்போடு இந்த இடத்துல வந்திருக்கிறார். நம்ம எல்லாரும் இந்த தைலத்தை வாஞ்சிக்கிறவங்க, இந்த தைலத்தை விரும்புகிறவங்க, வாஞ்சிக்கிறவங்க, எனக்கு ஒரு களங்கமில்லாத வாழ்வு வேண்டும், எனக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்வு வேண்டும், எனக்கு ஒரு தேவ பிள்ளை என்கிற அந்த வாழ்வு வேண்டும், எனக்கு ஒரு களங்கமில்லாத ஜீவியம் வேண்டும், உம்மை பிரியப்படுத்துகிற ஒரு ஜீவியம் வேண்டும், நான் விலையேற பெற்ற மனிதனாய் வாழும்படி விரும்புறேன். எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க, விரும்புறீங்க? உங்க வலது கரத்தை உங்கள் சிரசின் மேல வைத்து ஆண்டவர் நம்மத்திலே பக்கத்துல வந்திருக்கிறபடினால், நம்முடைய அருகாமையில் அவர் வந்திருக்கிறபடினால், இது எனக்கு வேண்டும், இது எனக்கு வேண்டும், இது எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி அவரை நோக்கி பார்க்கும்போது நிச்சயமாய் இதை தந்து தம்முடைய மகிமையை உனக்கு நிச்சயமாய் வெளிப்படுத்துவார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாம், எல்லாரும் எழுந்து நிற்கலாம். தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ண போறோம். எல்லாரும் இப்படிப்பட்ட அபிஷேகத்தால் நிறைக்கப்படும்படி இந்த வருஷத்தின் முதல் வாரத்தில் தேவன் விரும்புகிறார், தேவன் விரும்புகிறார், தேவன் விரும்புகிறார். இந்த இடத்துல தேவன் தன்னுடைய தைல கொம்போடு இந்த இடத்துல நாம் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணும்படியாக அபிஷேக தைலத்தோடு, வெள்ளை போல தைலத்தோடு, பரிசுத்த தைலத்தோடு, ஆனந்த தைலத்தோடு, பிசின் தைலத்தோடு, பரிமள தைலத்தோடு, நலதம் என்கிற விலையேற பெற்ற தைலத்தோடு இந்த இடத்துல அவர் வந்து நிற்கிறார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து, இது எனக்கு வேணும் ஆண்டவரே, இது எனக்கு வேண்டும் ஆண்டவரே, இப்படிப்பட்ட அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவங்க, இப்படிப்பட்ட அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவங்க, ஒருவேளை எனக்கு வித்தியாசமான அபிஷேகம் வேண்டும் என்று சொல்லுகிறவங்க, இந்த அபிஷேகத்துக்காக ஆண்டவர் நோக்கி பாருங்க. ஆண்டவரே, சுத்திகரிப்பின் அபிஷேகம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவங்க, வெள்ளை போல தைலம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுங்க, பரிசுத்த தைலம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறவங்க, அந்த தைலத்துக்காக தேவனை நோக்கி பாருங்க. எல்லாரும் ஆண்டவரே, உள்ளம் அடிக்கடியாக துக்கத்தால் நிரம்புகிறது, பிரச்சனையால் என் இருதயம் நிரம்புகிறது, சண்டையால் என் குடும்பம் நிரம்புகிறது, ஒரு ஆனந்த தைலம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லுகிறவங்க, ஆனந்த தைலத்தால் நான் நிறையப்பட வேண்டும் என்று சொல்லுகிறவங்க, அப்படிப்பட்ட தைலத்தோடு அவர் வந்திருக்கிறபடினால் எல்லாரும் அவருடைய முகத்தை நோக்கி பாருங்க. எனக்கு பலவீனங்கள் இருக்கிறது, எனக்கு பிசின் தைலம் இப்போது வேணும் ஆண்டவரே, கிளையாத்தின் பிசின் தைலத்தை ஊற்றி விடுவீராக, கிளையாத்தின் பிசின் தைலம் எனக்கு ஊற்றப்படுவதாக, கிளையாத்தின் பிசின் தைலத்தால் என்னை நிரப்புவீராக. அப்படிப்பட்ட அந்த தைலம் நிரம்பும் போது வாயை திறந்து எல்லாரும் கேளுங்க. யாரும் அமைதியா இருக்கக்கூடாது, யாரும் அமைதியா இருக்கக்கூடாது. உன் வாயை விரிவாய் திற, அப்பொழுது நான் உன்னை அபிஷேகிப்பேன், அப்பொழுது உன்னை நிரப்புவேன், அப்பொழுது உன்னை அபிஷேகிப்பேன், உன்னை தொடுவேன், உன் மீது என் தைல கொம்பை ஊற்றுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படியாக எல்லாரும் தேவனை நோக்கி சத்தமிட்டு, இன்னும் பத்தாது, உன் வார்த்தை ஆண்டவர் கேட்கட்டும்,
உன் வார்த்தையை ஆண்டவர் கேட்கட்டும். உன் வார்த்தையை ஆண்டவர் கேட்கட்டும். எனக்கு பிசின் தைலம் வேணும் ஆண்டவரே. சுகமாக்குற தைலம், ஆனந்த தைலம், பரிசுத்த தைலம், பரிமள தைலம், நலதம் என்ற விலையேற பெற்ற தைலம், வெள்ளை போல தைலம், அபிஷேக தைலம் எனக்கு வேண்டும். எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். அல்லேலூயா. ஒரு புதிய அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே. புதிய அபிஷேகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. வாயை திறந்து சத்தமிட்டு கூப்பிடு. வாயை திறந்து சத்தமிட்டு கூப்பிடு. உன் சத்தத்தை அவர் கேட்கட்டும். உன் சத்தத்தை அவர் கேட்கட்டும். ஒருவராவது அமைதியா இருக்க வேண்டாம். எல்லாரும் 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 தேவனை நோக்கி பார்க்கலாம். அவர் இந்த தைல கொம்போடு வந்திருக்கிறார். இந்த தைல கொம்போடு வந்திருக்கிறார். புதிய அபிஷேகத்தால் உங்கள் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக, புதிய அபிஷேகத்தால் உங்கள் ஒவ்வொரு நிரப்பும்படியாக, பிசின் தைலத்தினால் அநேகரை சுகமாக்கும்படியாக, ஆனந்த தைலத்தினால் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படியாக, பரிசுத்த தைலத்தினால் உன்னை பரிசுத்தம் படுத்தும்படியாக, வெள்ளை போல தைலத்தினால் உன்னை சுத்திகரிக்கும்படியாக வந்திருக்கிறவரை நோக்கி பார்த்து எல்லாரும் 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 ஆமென் 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 ஆமென். ஷபா ரபா கத்தாரசே இப்பரபா கத்தோரபா கத்தா இப்ரமோ கத்தோனபா ஷதோ இப்ரமோ கத்தலபா ஷதா. ஆனந்த தைலம், ஆனந்த தைலம். உன் துக்கம் மாறுகிறது, உன் பலவீனம் மாறுகிறது, உன் பலவீனம் மாறுகிறது. நலகம் என்ற தைலம், விலையேற பெற்ற அந்த தைலம் உன்னில் ஊற்றப்படுகிறது, உன்னில் ஊற்றப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினால் புதிய அபிஷேகம், புதிய அபிஷேகம், புதிய வல்லமை, புதிய வல்லமை. ஆமென் 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 ஆமென். ஹalleluya 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 ஹalleluya. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஷம்பரா கதாரா பௌகத்துனா மஷதாரா சிகாரா பௌகதா ஓரா பகதாரா மௌஷதி ரதியல்லா பௌஷதுரா மகதானா சிகாரா மௌகதா. Thank you Jesus. Hallelujah 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 hallelujah. அநேகருக்கு அபிஷேக தைலம் ஊற்றப்படுகிறது. அநேகருக்கு வெள்ளை போல தைலம் ஊற்றப்படுகிறது. அநேகருக்கு பரிசுத்த தைலம் ஊற்றப்படுகிறது. அநேகருக்கு ஆனந்த தைலம் ஊற்றப்படுகிறது. அநேகருக்கு கிளையாத்தின் பிசின் தைலம் ஊற்றப்படுகிறது. அநேகருக்கு பரிமள தைலம் ஊற்றப்படுகிறது. அநேகருக்கு நலதம் என்னும் விலையேற பெற்ற தைலம் ஊற்றப்படுகிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள், அவைகளை பெற்றுக்கொள். அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருடத்தின் முதல் நாள்லே, முதல் ஓய்வு நாள்ல இந்த ஜனங்களுக்கு எதை சொல்லும்படி சொன்னீர்கள் அதை நான் சொல்லியிருக்கிறேன்பா. இந்த ஜனங்கள் வறுமையாய் அல்ல, அவர்களை இந்த அபிஷேக தைலத்தால் நிறைத்து, ஆனந்த தைலத்தால் நிறைத்து, பிசின் தைலத்தால் நிறைத்து, வெள்ளை போல தைலத்தால் நிறைத்து, பரிசுத்த தைலத்தால் நிறைத்து, பரிமள தைலத்தால் நிறைத்து, நலதம் என்னும் களங்கமில்லாத தைலத்தால் நிறைத்து இந்த ஜனங்களை நீர் அனுப்புவதற்காக ஸ்தோத்திரம். உடைய கிருபை இரக்கம் இவங்களோடு கூட இருக்கட்டும். வேறு மனுஷனாய், வேறு மனுஷியாய் இவர்கள் உலகத்துக்குள்ளே போகட்டும். பார்க்கிறவர்கள் ஆச்சரியப்படத்தக்க அளவிற்கு வேறு மனுஷனாய், வேறு மனுஷியாய் இவர்கள் இந்த இடத்துல கடந்து செல்லட்டும். உடைய கிருபை இரக்கம் தொடர்ந்து கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. அப்படியே திருவிருந்துக்கு நாம் ஆயத்தமாகலாம்.